அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே ஆண்டவர் உங்களையும் குறித்து என்னையும் குறித்து சொல்லி இருக்கிறவைகளை சரியாக புரிந்து கொண்டால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் நோக்கம், கண்ணோட்டம், நம்முடைய வாழ்வு புரட்சிகரமாக மாறிவிடும். அநேக நேரங்களிலே தேவனுடைய நோக்கத்திலே, தேவனுடைய கண்ணோட்டத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்க தவறிவிடுகிறவர்கள். நன்றாய் கவனிங்கள். நான் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கோணத்திலே வேதத்தை பார்ப்பதற்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறவன். என்னுடைய செய்திகள் அப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். வேதத்திலே ஆண்டவரை குறித்து நான் அறிகிறதோடு கூட என்னை குறித்தும் அறிகிறதற்கு தேவன் எழுதி வைத்திருக்கிறார். நான் யார், என்னை குறித்து தேவன் நோக்கம் என்ன, என்னை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைக்கிற காரியம் என்ன, நான் அப்படி அவருக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய முடியும் என்கிற காரியங்களை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நான் சாதாரணமாக வேதம் வாசிக்கிறதற்கு எல்லாருக்கும், சின்ன பிள்ளைகளுக்கும், வாலிபர்களுக்கும், பெரியவர்களுக்கும் ஒரு முறையை சொல்லிக் கொடுப்பேன். ஒரு நாளில் ஒருவேளை ரொம்ப பிஸியாக இருக்கிறீர்கள் அல்லது அன்னைக்கு லேட்டாக தான் எழுந்து விட்டாலும் கூட ஒரு 10 வசனத்தை தான் வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருந்தாலும் கூட 3 கேள்விகளை கேட்க நீங்கள் மறந்து விடக்கூடாது. என்ன, தேவனை குறித்து இந்த வசனங்களில் ஏதாவது சொல்லப்பட்டு இருக்கிறதா? அது முதலாவது. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வசனங்களை என்னை வெளிப்படுத்துகிறது என்று. இரண்டாவது நான் கேட்க வேண்டிய கேள்வி, என்னை குறித்து ஆண்டவர் ஏதாவது சொல்லி இருக்கிறாரா? மூன்றாவது கேள்வி, யாருக்காயிலும் சொல்வதற்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் இந்த பகுதியிலே கொடுக்கிறாரா? அந்த 3 கேள்வியும் தினந்தோறும் படிச்சிட்டீங்கன்னா நீங்க உங்களை அறியாமலே தீர்க்கதரிசியா மாறிடுவீங்க. அல்லேலூயா. ஏன்னா நீங்க ஒரு 10 வசனத்தை தான் இன்னைக்கு வாசிக்க முடியுது. ஏன்னா டைம் ஆயிடுச்சு, லேட்டா எழுந்திரிச்சிங்க, இல்லைன்னா லேட்டா படுத்தீங்க, யாரோ வந்துட்டாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு அவசரம், இல்லை பிள்ளை அழுதுட்டு ஏதோ ஒரு காரியம், 10 வசனம் தான் படிக்க முடியுது. பட் ஆஸ்க் தீஸ் 3 questions. 3 காரியங்களை கேளுங்க. இதுல ஆண்டவரை குறித்து ஏதாவது சொல்லப்பட்டு இருக்கிறதா? ஆண்டவருடைய வார்த்தையில என்னை குறித்து என்ன சொல்ல விரும்புகிறார்? அது மாத்திரமல்ல, யாராயிலும் ஒருவருக்கு தூர தேசத்தில் இருக்கிறவளா இருக்கலாம், அல்லது கூட வேலை பார்க்கிறவளா இருக்கலாம், அல்லது பக்கத்து வீட்டில் இருக்கிறவளா இருக்கலாம், இல்லைன்னா போன வாரம் சந்தித்த ஒரு நபரா இருக்கலாம். அவருடைய ஃபோன் நம்பர் எனக்கு இருந்தாலும், பிரதர், சிஸ்டர், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணும்போது இந்த வசனத்தை உங்ககிட்ட சொல்ல சொன்னார், நீங்க வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வச்சுட்டீங்க போதும். அது அவங்களை தேற்றலாம், கண்டிக்கலாம், உணர்த்தி வைக்கலாம், தேவனுடைய சத்தத்தை கேட்க வைத்து விடலாம். இதை மட்டும் நீங்க டெய்லி செய்துட்டீங்கன்னா எல்லாருமே தீர்க்கதரிசியா மாறிடுவீங்க. I tell you, this is a simple secret we must understand. Every Christian should practice that. Every Christian, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், நான் என்னுடைய சின்ன பிள்ளைகளுக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறேன், இப்படிதான் பைபிள் படிக்கணும். வாலிபர்களுக்கு இப்படி தான் சொல்லிக் கொடுக்குறேன், பெரியவங்களுக்கு இப்படி தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏனண்டா நாங்களே கூறு போட்டு அறுத்து மசாலா போட்டு பொரிச்சு கிரிச்சு உங்க வாயில ஊட்டிக்கிட்டே எத்தனை நாள் இருக்கிறது? அல்லேலூயா. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டியவர்கள் அதை சிறு வயதிலிருந்தே அதை பிராக்டிஸ் பண்ணுவதற்கு நான் இந்த சிம்பிள் மெத்தடை சொல்லிக் கொடுப்பது வழக்கம். அறியுங்கள். ஆகையினால வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் ஏன் இதை சொல்லி இருக்கிறார், இங்க என்னை குறித்து ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை குறித்து நீங்களும் நானும் அறிய வேண்டும். ஆகையினால் தான் இயேசு தன்னுடைய ஊழியத்தில் எப்பொழுதும் அநேக ஓமைகளை சொல்கிறார். ஓமைகளை சொல்லும் போது சீஷர்கள் அவரிடத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டார்கள். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 10வது 11வது வசனத்தை வாசி. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட ஓமைகளாக பேசுகிறீர்கள் என்று கேட்டார். There was a big question, query. Jesus, why you are talking always in the form of a parable? ஏனையா ஓமைகளாக உபயோகப்படுத்துகிறீர்? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு நல்ல காரியம் சொன்னார். 11வது வசனம், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படவில்லை. If you understand the parables very clearly, then you can understand the secrets of God, kingdom of God. நீங்கள் அந்த ஓமையினுடைய உள்ளான அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் தேவ ராஜ்யத்தின் ரகசியங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதை உங்களுக்கு ஆண்டவர் அருளி இருக்கிறார். நன்றாக கவனியுங்கள். none of the parable, ஒரு ஓமை கூட அர்த்தம் இல்லாமல் ஆழமான அர்த்தங்களை கொண்டவைகள், ஏராளமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவைகள். ஏதோ கதை சொல்லிவிட்டு போனார் என்பதல்ல.
கெட்ட குமாரன் என்று சொல்லுகிறோம். அந்த இளைய குமாரனுடைய கதையில ஆண்டவர் தன்னுடைய அன்பை ஊற்றி வழங்கின ஒரு பெரிய உவமையை சொல்லி இருக்கிறார். காணாமல் போன வெள்ளிக்காசு என்று சொல்லி இருக்கிறோம். அதில் சபையில நாம் சேர்ந்து இருக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்தும்படியாக பேசியிருக்கிறார். 100 ஆடிலே ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது என்பதற்கு ஆண்டவர் சொல்லிவிட்டு போய்விட்டது போல தெரிகிறது. ஆனால் மேய்ப்பனுடைய இருதயத்தை அப்படியே ஊற்றி அதில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். You can understand the love of God, you can understand the purpose of God, you can understand the principle of God. நல்லா கவனிங்க. இந்த உவமைகள்லாம் நமக்கு சண்டே ஸ்கூல்ல இருந்து கதையில சொல்லியிருப்பாங்க, அநேக நேரங்களில் படித்திருக்கலாம். நல்ல சமாரியன் உவமை என்று சொல்கிறோம், உவமைதான் என்பது போல தெரிகிறது. ஆனாலும் அதை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அது ஆழமான கருத்துக்களை, நம்முடைய வாழ்க்கையே மிகவும் திருப்பி அமைக்கக்கூடிய, கிறிஸ்தவ வாழ்க்கையே, ஆவிக்குரிய வாழ்க்கையை திருப்பி அமைக்கக்கூடிய ஆழமான ரகசியங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை உங்களுக்கு அருளி இருக்கிறார். கவனமா படிங்க. வர வர டிவியில கேட்டு போயிட்டோம். நீங்க படிச்சு பரலோக ராஜ்யத்தின் ஆழங்களை புரிந்து கொள்வதற்கு தேவன் நம்மளோட கூட ஓமைகளாக பேச